அதுவே 2 தடவை சொல்லியிருக்காங்களே. நான் இது வெளியே சொல்லக்கூடாது, உள்ளே நம்ம உங்களுக்குன்னு ஒரு நேம், விஜய்க்குன்னு ஒரு நேம் இருக்கு, அதை கெடுக்க கூடாதுங்கிறதுக்காக இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன்னு அந்த அவங்க ஒரு பெட்டிஷன்லயே சொல்றாங்கல்ல. சங்கீதா அவர்கள் சொல்வது எல்லாமே உண்மை நேத்துக்கிறோமா? ஆமா, நல்ல பொண்ணுங்க, அது நல்ல உண்மையாலுமே சொல்றேன். விஜய் நல்லவர் இல்லையா? அப்புறம் விஜய் நல்லவர். ரொம்ப நல்லவர் அவரு. அவருக்கு என்ன, அவர் பொய்யானவர்? அப்ப நீங்க பொய்யானவர் இல்ல, கேடு கட்டவர். கேடு கட்டவர். ஆமா, பின்ன எங்க பச்சையே சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். சரி, அவரும் ஒரு கட்சி ஒண்ணு வச்சு நடத்துறாரு பாவம். அந்த பசங்க சொல்லிட்டு இந்த சென்னையை தாண்டி அணில் கொஞ்சம் அணில் சொல்லிட்டு சென்னையை தாண்டி என்ன பண்ணுவாங்க அணில் குஞ்சுங்க? என்ன பண்ணிட முடியும்? நீங்க விஜய் இவ்வளவு இதா சொல்லிட்டு நீங்க என்னங்க சென்னைனா சென்னை அவரோட கோட்டையா? ஏங்க, சென்னை திமுக கோட்டைங்க. திமுக தாங்க இப்ப வரைக்கும். அதெல்லாம் அண்ணன் பெரம்பூர்ல நிக்கிற வரைக்கும், பெரம்பூர்ல இருந்ததுக்கு அப்புறம் அது அண்ணனோட கோட்டையா. அண்ணன் டவுசர் ஓடுவார், பாத்துட்டுங்க. அண்ணன் நீங்க நல்லா கேட்டுங்க, நிக்கவே மாட்டாருங்க. எலெக்ஷன்ல தாவேகா தனித்து போட்டியிட்டால் விஜய் அவர்கள் நிக்க மாட்டார், எலெக்ஷனை சந்திக்க மாட்டார். அப்படியே சந்திச்சு நின்னு ஜெயிச்சிட்டாருன்னா எத்தனை எம்எல்ஏவோட உள்ள போவார்? தனியா போவார்.